திமுகவில் கிட்டத்தட்ட அவர் 19, 18, 17, 18 வயசுல இருந்து அவர் அரசியலுக்கு வந்ததே திமுக. நாங்கள் காங்கிரஸ் குடும்பம். தாத்தா வந்து காங்கிரஸ், பாரம்பரியமாக ஒரு காங்கிரஸ் குடும்பம். அவர் அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு, டாக்டர் கலைஞரையாவுடைய பேச்சு, இதில் அவர் இதாகி அவர் கம்ப்ளீட்டாக வந்து என்னன்னா அந்த தமிழ் மொழி பற்றுனால வந்து அவர் வந்தார். முதல்ல அவர் திமுக அத்தனை கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே வந்து திமுகவில் இருந்தார். திமுக வந்து உயிர் அவருக்கு. கருப்பு சிவப்பு அந்த வேஷ்டியும் சரி, அந்த உதயசூரியன் சின்னமும் உயிராக இருந்தது அவருக்கு. அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இதில் எந்த இதுவுமே இது கிடையாது. நாங்கள் மதிக்கிறோம், செய்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னொரு கட்சி இதில் நிற்கணும்னா நான் ராஜினாமா பண்ணும் முதல்ல. கரெக்ட். நான் மதிமுகவில் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை நான் கொடுக்கணும். நான் திமுகவில் வந்து நான் உறுப்பினரை செய்கிறேன்னு சொல்லி நான் உறுப்பினர் கார்டு வாங்கணும். கார்டை வாங்கிட்டு நான் திமுக உறுப்பினர் ஆகி நான் இது பண்ணணும். அது வந்து என் மனசாட்சிக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்ட் நான் சட்டமன்ற தேர்தலையே பொறுத்த வரைக்கும் நான் போட்டியிடுறதுக்கு விருப்பம். தேர்தல் அரசியலே வேண்டாம்னு நினைச்சவன் நான். அந்த ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நமக்கு இதுக்கு நம்ம அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால் கூட நம்ம நிற்க வேண்டியதாயிருமே அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். பொதுவாக தேர்தல் அரசியல் எனக்கு பிடிக்காது. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.